அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில ஓய்வு நாளாக இருப்பதனாலே அனைவரும் சென்று ஆலயத்தில் கடவுளை தொழுது கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த நாளில சில திருச்சபைகளிலே விடுமுறை வேதாகம் பள்ளி ஆரம்பிக்கலாம். உங்கள் பிள்ளைகள் விடுமுறை வேதாகம் பிள்ளைக்கு தவறாமல் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தொடர் வேகத்தமிழ் இந்த நாளில 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது பகுதியையும் 24வது பகுதியையும் வாசித்து 2 சாமுவேல் புத்தகத்தை நாம் இதனால் நிறைவு செய்ய இருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். தாவீதின் இறுதி மொழிகள் பகுதி 23. மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழி பெற்றவரும் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகள் ஆவன. ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது. இஸ்ரவேலின் கடவுள் என்னோடு பேசினார், இஸ்ரவேலின் பாறை எனக்கு கூறினார். மானிடரை நீதியோடு ஆள்பவன், இறை அச்சத்துடன் ஆள்பவன், விடியற்கால ஒளி என திகழ்கின்றான், முகிலற்ற காலை கதிரவன் என ஒளிர்கின்றான், மணி நின்று புல் முளைக்க செய்யும் மழை என விளங்குகின்றான். என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளதன்றோ, அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கை அவர் என்னோடு செய்து கொண்டார். என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் உயர்வு பெறாதோ. இடி மக்கள் அனைவரும் இரும்பு தடியும் ஈட்டிக்கோலும் கொண்டு நெருப்பார் முற்றிலும் சுட்டரிக்கப்படுவனவும் கையால் தொடத்தகாதவனவுமான காட்டு முட்களை போன்றவர். தாவீதின் புகழ்மிகு வீரர்கள். தாவீதோடு இருந்த வீரர்களின் பெயர்கள்: தக்கமோனியன் யோசபத்து மூவருள் முதல்வனாக இருந்தவன். எஸ்னியன் அதினோ என்று அழைக்கப்பட்டான், ஏனெனில் அவன் ஒரு சமயத்தில் 800 பேரை தாக்கி கொன்றான். அவனுக்கு அடுத்தவன் அகோகிக்கு பிறந்த தோதோவின் மகன் எலியாசர். போரிடமாறு ஒன்று திரண்டு வந்த பெலிஸ்தரை எதிர்த்து சென்ற போது தாவீதுடன் இருந்த வலிமைமிகு வீரர் மூவருள் ஒருவன் அவன். முதலில் இஸ்ரவேலர் பின்வாங்கினர். அப்பொழுது அவன் தனித்து நின்று கை சோர்வுற்று வாளோடு ஒட்டி கொள்ளும் அளவுக்கு பெலிஸ்தரை தாக்கினான். ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார். அவன் வீரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அவனிடம் திரும்பினர். அடுத்தவன் ஆகேயின் மகன் சம்பா. பயிறு நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள். அப்போது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான். பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான். ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார். 30 படைத்தலைவருள் 3 அறுவடை காலத்தில் தாவீது தங்கியிருந்த அதுல்லாம் குகைக்கு வந்தனர். அரக்கர்களின் கணவாயில் பெலிஸ்தியர் கூட்டம் பாளையம் இறங்கியிருந்தது. அப்பொழுது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியர் பெத்லெகேமில் இருந்தனர். தாவீது ஏக்கத்துடன் பெத்லெகேம் வாயிலருகே உள்ள கிணற்றில் இருந்து எனக்கு குடிக்க தருபவன் யார் என்று கேட்டார். 3 வலிமைமிகு வீரரும் பெலிஸ்தீரின் அடிகளுள் புகுந்து சென்று பெத்லெகேம் வாயிலருகே உள்ள கிணற்றில் இருந்து நீர் மொண்டு அதை தாவீதுடன் எடுத்து வந்தனர். தாவீதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஊற்றினார். தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்றவர்களின் இரத்தம் ஒன்றோ இது. ஆண்டவரே, இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை. 3 வீரரும் ஆற்றிய செயல்கள் இவையே. யோவாபின் சகோதரன் செருயாவின் மகன் அபிசாய் 30 தலைவனாக இருந்தான். அவன் 300 பேருக்கு எதிராக தன் ஈட்டியை சுழற்றி அவர்களை கொன்றான். ஒவ்வொருக்கு இணையாக அவன் பெயர் பெற்றவன். 30 அவனல்லவோ அதிக புகழ் பெற்றிருந்தான். அவர்களில் தலைவனும் அவனே. ஆயினும் முன்னைய மூவருக்கும் அவன் சமமாக இல்லை. கப்ச வேலை சார்ந்த யோயாதாவின் மகன் பெனாயா பல வீர செயல்கள் புரிந்தவன். சிங்கம் போன்ற 2 மோவாபிய வீரரை கொன்றவன். பனி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தை கொன்றான். ஒருவில் பெரிய ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். ஈட்டியை கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோலோடு சென்று ஈட்டி அவன் கையிலிருந்து பிடுங்கினான். பின் அவன் ஈட்டியை கொண்டே அவனை கொன்றான். யோயாதாவின் மகன் பெனாயா இவற்றை செய்து முதல் 3 இணையாக பெயர் பெற்று திகழ்ந்தான். 30 பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான். ஆனால் முதல் 3 அவன் சமமாக இல்லை. ஆயினும் அனைத்து தாவீது
தன் மெய்காப்பாளனாக ஆயினும் அவனை தாவீது தன் மெய்காப்பாளனாக ஏற்படுத்தினார். யோவாபின் சகோதரன் ஆசாவேல் 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில், பெத்லேகமை சார்ந்த தோதாவின் மகன் எல்கானான், அரோதியன் சம்மா, அரோதியன் எலிக்கா, பல்தியன் ஏலேசு, தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனதோத்தியரின் அபிசேயர், ஊசாத்தியன் மெபுன்னாய், அகோகி என் சல்மோன், நெட்ரோபாயன் மகராய், நெட்ரோபாயன் பனாவின் மகன் ஏலேபு, பென்யமீனரின் கிபையாவை சார்ந்த இருபாயின் மகன் இத்தாய், பிரத்தோனியன் பெனாயா, காகசு நீரோடைகளின் இதாய், அர்பத்தின் அபி அல்போன், பர்கூமின் அஸ்மமெத்து, சால்போனின் எலியா குபா, யாசேனின் மகன் யோனத்தான், அசாரியன் சம்பா, அசாரியன் சாராயின் மகன் அகியாம், மாகாத்தியன் அஸ்பாயின் மகன் எலிபலேற்று, கிலோனியன் அகித்தோபலின் மகன் எலியாம், கர்மேலின் எட்சொரோ, அர்பியன் பாராய், சோபாவை சார்ந்த நாத்தானின் மகன் இகால், காத்தியன் பாணி, அம்மோனியன் செலேக்கு, செருயாவின் மகனும் யோவாவின் படைக்கலன் தாங்குவனுமான பெயரோத்தியன் நகராய், இத்ரியன் ஈரா, இத்ரியன் காரேபு, இத்ரியன் உரியா. இவர்கள் அனைவருமே அந்த 30 பேர். தொடர்ந்து 24வது பகுதியையும் வாசிக்கலாம். மக்கள் தொகை தாவீது கணக்கிடல். மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்து அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம் புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை எண்ணுவாய் என்று தூண்டிவிட்டார். அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களை அடித்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு அரசரை நோக்கி, ஆண்டவராம் கடவுளின் வீரர்களை இப்பொழுது இருப்பதை போல் இன்னும் 100 மடங்கு மிகுதிப்படுத்துவாராக. என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக. ஆனால் என் தலைவராம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டனர். இருப்பினும் யோவாபுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது. இஸ்ரேல் வீரர்களை கணக்கிடுவதற்காக யோவாபும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலை நின்று புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யோர்தானை கடந்து பள்ளத்தாக்கின் நடுவே இருந்த நகரின் வலப்புறம் அரோயரில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கி சென்றனர். கிளையாது வந்தடைந்த பிறகு தத்தீம் கொத்சி எல்லைக்குள் சென்று தான்யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறத்திற்கும் சென்றனர். பிறகு தீர் கோட்டைக்கும் இவ்வியர் கானானியர் அனைத்து நகரங்களுக்கு சென்று அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பேயர் சபா வரை சென்றனர். இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று 9 மாதங்களும் 20 நாள்களும் கடந்த பின் எருசலேம் வந்தனர். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர், இஸ்ரவேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதை தாவீதுடன் சொல். நான் உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீது வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தி, உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்களில் தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனை உற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம். ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்சபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டது வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எபூசியன்
அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபொழுது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ, தீசையில் புரிந்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது, இப்பொழுதும் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீர் சென்று எபிசியன் அரவுனானுவின் போரடிக்கும் களத்தில் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காதின் வார்த்தையை படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார். அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனான கண்டான். அரவுனா புறப்பட்டு சென்று முகங்குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கினான். என் தலைவராம் அரசரும் அடியானிடம் வந்து வருவதேன் என்று அரவுனா வினவ, தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும், அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக. இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள், போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் பிறகாகட்டும். அரசரே, இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகின்றார். ஆண்டவராம் உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுனா தாவீதிடம் கூறினார். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுனாவிடம் கூறி போரடிக்கும் களத்தையும் காளையையும் தாவீது 50 வெள்ளி காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்ல ஒரு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரவேலில் இருந்த கொள்ளை நோய் நீங்கியது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 சாமுவேல் புத்தகம் 23-24 நிறைவுற்றது. 2 சாமுவேல் புத்தகத்தை நிறைவு செய்த ஆண்டவருக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாளை தினத்திலே 1 அரசர்களை 1 ராஜாக்களின் புத்தகங்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம். தயவு கூர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருந்துங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.